வணக்கம். இனி விரிவான செய்திகள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதில் 18ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல், அதை ஒட்டி 18 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய பிரச்சாரத்தை மிக பெரிய அளவில், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 12,500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி சபை கூட்டத்தின் மூலமாக அந்த பிரச்சாரங்களை ஏற்கனவே தொடங்கி எழுச்சியோடு வெற்றியோடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. எப்படி 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணியின் சார்பில் 40க்கு 40 புதுவை உள்ளிட்ட அந்த வெற்றியை பெற்றோமோ, அதே போன்ற வெற்றியை இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியின் சார்பில் 40க்கு 40 என்ற இடங்களை உறுதியாக வெற்றி பெறவிருக்கிறோம். நியாயமாக பார்த்தால் தமிழகத்தில் 21 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிலை. ஆனால் 3 தொகுதிகளை தவிர்த்து 18 தொகுதிகளில் மட்டும் தேர்தலை நடத்தப் போகிறோம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. ஒட்டப்பிடாரம், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இந்த தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனும் சொல்லியிருக்கிறது. வழக்கை காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். வழக்கு நடந்தால் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது மரபல்ல. ஏனென்றால் நான் கேட்க வரும்போது ஸ்டே கொடுக்கல, தடை உத்தரவு போடலை. ஆக இந்த நிலையில் அந்த 3 தொகுதிகளுக்கு தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதைத்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக 15 மாதங்களாக இந்த 18 தொகுதிகளில் தேர்தலை நடத்தாமல் சதி செஞ்சு வந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில் திருவாரூர் தொகுதியில் தேர்தல்னு அறிவித்தாங்க. இதெல்லாம் எந்த விதிமுறையில் இப்படி அறிவித்தாங்கங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. அதனால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷனிடத்தில், தலைமை தேர்தல் கமிஷனிடத்தில் நேரம் கேட்டிருக்கிறாங்க. இன்றோ அல்லது நாளையோ நேரம் ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்களும் டி.கே. சுலங்கன் அவர்களும் சென்று எங்களுடைய கோரிக்கையை மனுவாக வழங்க இருக்கிறார்கள். ஆக அவர்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை, தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். ஓரளவுக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தவிர்த்து பாக்கி எல்லா கட்சிகளுடையும் எந்தெந்த தொகுதியில் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இருந்தாலும் மரபுப்படி எல்லா கட்சிகளுடன் கூட்டணியினுடைய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் முழுமையாக அடைந்த பிறகு அதற்கு பிறகு முழுமையாக வெளியிடப்படும். இன்று இரவோ அல்லது நாளையோ அது
தேர்தல் அறிக்கை ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அது வெளியிடும். பிரதமர் போட்டியிடக்கூடிய வாரணாசியில வந்து மே மாதம் கடைசி பேசு 7வது கட்ட தேர்தலாக இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? 23ஆம் தேதி கவுண்டிங், அதுக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? தமிழகத்துக்கான அந்த டேட்ஸ்ல உங்களுக்கு ஏத்துக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நீங்களே சந்தேகத்தோட தான் கேட்குறீங்க. ஆக அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. சார் மதுரையில் மதுரை சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய நேரத்தில் வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கு. மாவட்ட காவல்துறை சார்பில் வந்து பாதுகாப்பு அளிப்பதில் வந்து எங்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் கமிஷனே இந்த தேதியெல்லாம் அறிவிக்கும் போது வெயில், அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரியில் நடக்கக்கூடிய பரீட்சைகள், அதுக்கப்புறம் திருவிழாக்கள், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த தேதியை நிர்ணயித்து அறிவிக்கிறோன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த கல்லூரி விழாவை பற்றி ஏன் நினைக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எனவே இது குறித்தும் தேர்தல் கமிஷன் பரிசீலிக்க வேண்டும். இது சம்பந்தமாக கூட சில வேற வழக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு பெற்றிருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 21 தொகுதி இடைத்தேர்தல் நடந்தா அதுல கூட்டணி கட்சிகளுக்கு இடம் தர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதை பற்றி நாங்கள் இருக்க எல்லா கட்சியோட பேசியாச்சு. 21 தொகுதிகள்லையும், ஆனால் இப்போ நடக்கிறது 18 தொகுதிகள் தான். ஆக இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்காளர் பட்டியல் குளறுபடி காரணமாக தான் உள்ளாட்சி தேர்தலானது நீங்க எதிர்த்து கேஸ் போட்டிருந்தீங்க. இந்த நிலையில் வந்து தற்போது நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் நிறைய 20 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து இந்த கள்ள ஓட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அகற்றலன்னு பல குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. இந்த நிலை இப்போ எடுத்து பார்க்குறீங்க. இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வந்து நடக்கும் போது அதே அந்த வாக்காளர் பட்டியல் அந்த அகற்ற எதுவும் பண்ணவே இல்லை. அவங்க நீக்கலைங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. இது ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். மீண்டும் அதை கொடுத்து வலியுறுத்தும். நாரதர் கழகம் நன்மையில முடியும் என்பதற்கு ஏற்ப எங்களோட கூட்டணி அதிமுகவோட உறுதியாயிருச்சு அப்படின்னு பிரேமலதா பேசியிருக்காங்க சார். நீங்க ஏதோ நாரதர் கழகம் செய்ய முடியும். அது வந்து கொள்கை கூட்டணி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி. அந்த கூட்டணியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேறு விதமாக சொல்ல வேண்டும். எனவே அதை நான் சொல்ல விரும்புகிறேன்.